தங்கமயிலில் ஆடி கொண்டாட்டம் ஆரம்பம். தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31ஆம் தேதி வரை மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் சரி. நம்ம நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. குறிப்பா நீங்க கடந்த வார ஷோல ஏஐ பத்தி நிறைய பேசியிருந்தீங்க. நிஃப்டி ஐடி பத்தி பேசுறப்ப அதை வச்சு சில கேள்விகள் வந்திருக்கு. வாட் ஆர் ஏஐ ஸ்டாக்ஸ் இன் பிஎஸ்சி ஆர் என்எஸ்சின்னு கேட்டிருக்காங்க சுதர்சன்கிற நேயர். ஏஐ சார்ந்த ஸ்டாக்ஸ் பிஎஸ்சி என்எஸ்சில நீங்க போய் ஏஐ ஸ்டாக்ஸ் தேடினீங்கன்னா கிடைக்காது. அதை கூகுள் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ் கூகுள் பண்ணாலும் அதையும் ஒரு லிஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஷோலே கூட நம்ம ஒரு சில கம்பெனிஸ் பத்தி பேசியிருந்தோம். ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ், HFCL, எம்டார், இந்த மாதிரி ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸை பத்தி பேசியிருந்தோம். இதை தவிர்த்து இப்போ கோஃபோர்ஜ் மாதிரி கம்பெனிஸ் இதெல்லாம் கூட ஏஐ சார்ந்த கம்பெனிஸ் தான். நீங்க அதை தேடினாலே கிடைக்கும். அது எக்ஸ்சேஞ்சில் போய் நீங்க ஏஐ போடக்கூடாது. நீங்க யூஸ் அ சர்ச் என்ஜின், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனிஸ் உங்களுக்கு த்ரோ அப் ஆகும் என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும். சங்கர முகம் அப்படிங்கிற நேயர் இதை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஐடி செக்டார் விழுந்தால் கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் வீட்டு வாடகை எல்லாம் நல்லா விழும். அப்பொழுது உங்க ஷேரை வித்து எவ்வளவு நஷ்டம் வந்ததோ அதே அளவுக்கு ரியல் எஸ்டேட் குறைவான விலையில் வீடு கண்டிப்பாக கிடைக்கும். இரண்டும் ஒன்றை ஒன்று இணைத்து அது வரை பொறுமை அவசியம் போட்டிருக்காரு. இந்த ரெண்டும் ஒண்ணுக்குள்ள இன்டர்லிங்கா சார், ரியல் எஸ்டேட்டும் ஐடி செக்டாரும்? இல்ல, அதாவது பிரீமியம் ரியல் எஸ்டேட் ஹவுசிங் பெரிய அளவில் வளரக்கூடிய ஒரு செக்மெண்டாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த ரேட்ல டேக் ஆஃப் பண்ணக்கூடிய மக்கள் பொதுவாக ஐடி செக்டர்ல இருந்திருப்பாங்க. ஏன்னா ஏர்னிங்ஸ் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் சமீப காலத்துல கடந்த ஓரிரு வருஷங்கள்ல பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி டாப் எண்ட் வீடுகளை வாங்கி இருக்கக்கூடிய ஐடி மக்கள் அந்த வீடை கடன் வாங்கக்கூடிய வங்கிகள் ரீபோசஸ் பண்றதாகவும் நம்ம பார்த்திருக்கோம். ஏன்னா வேலை நீக்கம் இதெல்லாம் நடக்கும்பொழுது அந்த இஎம்ஐ கட்ட முடியாமல் அந்த வீட்டை எழுந்தரக்கூடிய ஒரு சூழலும் வருகிறது. பட் பெரிய அளவுல நமக்கு வாடகைக்குள்ளான வீழ்ச்சி எல்லாம் பெரிய அளவில் இன்னும் நடக்கவில்லை. சிபி எந்த மெட்ரோ சிட்டிலையுமே அது இன்னும் நடக்கல. ரீசெண்ட் டேட்டா ஆஃப்கோர்ஸ் ஹவுசிங் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லகிஷா இருக்கிறது. மெயின் சிட்டிஸ்ல எல்லாமே கொஞ்சம் ஆஃப் டேக் குறைஞ்சிருக்கிறதாக அந்த டேட்டா சொல்லுகிறது. பட் அது போறனால கூட எக்ஸ்டர்னல் டிமாண்ட் தள்ளி போட்டிருக்கலாம். இது எல்லாமே காரணங்களாக இருக்கும். இது ஒரு நைஸ் பிக்சர் அது. பட் உண்மையிலே அந்த மாதிரி நடக்குமா என்பது டைம் வில் ஹேவ் டு, அது வெயிட் அண்ட் வாட்ச் தான். அது உடனடியாக இது இப்படிதான் நடக்கும், ரெடியா இருங்க, காத்திருங்க 2 வருஷத்துல அப்படின்னா, 2 வருஷத்துல ஏஐ ஸ்பெஷலைசேஷன் இருக்கக்கூடிய ஐடி மக்கள் அப்போ திருப்பி இந்த செக்மெண்ட் எங்க போகும்? சோ ஐ திங்க் இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கேம் தான். பட் அந்த சைக்கிள் பாசிபிள். இது நடந்திருக்கிறது ஒரு சில இடங்கள்ல. பெங்களூர், இந்த மாதிரி சென்னையில கூட இந்த மாதிரி ஆட் இவெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நடந்திருக்கிறது என்பதே உண்மைதான். அக்பர் அலி அப்படிங்கிற நேயர் சார், கேன் யூ ப்ளீஸ் டிஸ்கஸ் அபவுட் NRI Pro rupee deposit and NRI Pro foreign currency deposit, the advantages and disadvantages கேட்டிருக்காரு. ஓகே, ரொம்ப சிம்பிள் சிபி. NRI Pro அது பேர் அது முழுசா ஒரு பேர் சொல்லியிருந்தாலும் அவருக்கே அந்த வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். அந்த NRI Proன்றது NRI Pro ருப்பி டெபாசிட். ருப்பி டெபாசிட்னா அது நீங்க ஃபாரின் கரன்சியை கொண்டு அது ருப்பியில மாற்றி இங்க டெபாசிட் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு வங்கிகள் தருகின்ற வட்டி விகிதம் அந்த டெபாசிட்டுக்கு, ப்ரோ ருப்பி டெபாசிட்டுக்கு ஹையரா இருக்கும். இது என்ன முக்கியமா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இந்தியாலேயே அந்த பணத்தை நம்ம பயன்படுத்தக்கூடும். இன்னும் வரும் காலத்துல இது ஏதோ ஒரு பெரிய எக்ஸ்பெண்டிச்சருக்காக நம்ம ஒதுக்கி வைக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ப்ரோ ருப்பி டெபாசிட் வைத்துக்கிறது பெட்டர். இதே போல ப்ரோ ஃபாரின் கரன்சி டெபாசிட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது பேர் மாதிரியே அது ப்ரோ ஃபாரின் கரன்சி தான் டெபாசிட் பண்ண போறோம். ஃபாரின் கரன்சினா நமக்கு அது ஆஸ்திரேலியன் டாலர், இல்ல கனடியன் டாலர், இல்ல US டாலர், அல்லது இந்த மாதிரி ஃபாரின் கரன்சியில டெபாசிட் பண்ணலாம். இந்த ஃபாரின் கரன்சியில டெபாசிட் பண்ணும்போது நீங்க உங்களோட கிடைக்கக்கூடிய வட்டி விகிதம் குறைவா இருக்கும். அது மோஸ்ட்லி ரிப்பேட்ரியபிள் மோட். அதாவது ரிப்பேட்ரியபிள்னா, நான் இது திருப்பி ஏதாவது ஒரு காலத்துல இது வெளியேற்ற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற நினைக்கும் போதுதான் இந்த ப்ரோ ஃபாரின் கரன்சி டெபாசிட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இதுல நீங்க ப்ரோ ருப்பி டெபாசிட்ல போட்டு வெளியேற்றும் நேரத்துல சில டைம் கரன்சி பிளக்சுவேஷன் அல்ல வாலட்டிலிட்டினால உங்களுக்கு ஒரு பாதிப்பை தரும் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இதுக்கு வித்தியாசம். சோ உங்களுடைய நோக்கம் என்ன? ஒரு டெபாசிட் பண்ணும்போது நோக்கம் என்ன? நீண்ட கால அடிப்படையில் இந்தியாவில இருக்கட்டும், அது இந்தியாவிலே பயன்படுத்த போகிற ஒரு டெபாசிட் தொகையாக இருந்தால் ப்ரோ ருப்பி டெபாசிட்ல வைக்கலாம். இல்ல நான் வெளியேற்றுவேன், எப்பயாவது ஒரு காலத்துல நான் வெளிநாட்டு கொண்டு போவேன், அதை ரிப்பேட்ரியேட் பண்ண வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருந்தால் பெட்டர் டு மெயின்டைன் இட் அஸ் NRI Pro ஃபாரின் கரன்சி டெபாசிட். அவ்வளவுதான். இது எங்க சார் டெபாசிட் பண்றது? ஆப் இருக்கா? எங்க பண்ணலாம்? பேங்க்ல. இதெல்லாம் வங்கி கணக்கு. ஓகே. ரீல் டு ரியாக்ட்ங்கிற அக்கௌண்ட்ல இருந்து ஆட்டோமொபைல் செக்டருக்கு என்னதான் ஆச்சு? இந்த வருடம் முழுவதும் சைட்வேஸ் தானா? ஷேர் மார்க்கெட் பாட்டம்காக இன்வெஸ்டர்ஸ் இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாட்டம் டாப் எல்லாம் பிடிக்க ஒரு கேப்பபிலிட்டி இல்ல, அதை தேடி நம்ம வெயிட் பண்ணவும் கூடாது.
காத்திருக்கவும் கூடாது எனக்கு தெரிஞ்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான கருத்து. இரண்டாவது வந்து ஆட்டோ செக்டருக்கு என்ன ஆச்சுன்னா, இப்போ ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் நம்ம வந்து ஷோ கூட பேசியிருக்கோம். அந்த ஷோல வந்து சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஹியூண்டாயா இருக்கட்டும், டாடா மோட்டார்ஸ் பிவியா இருக்கட்டும், அதே சமயத்துல மாருதி சுசுகியா இருக்கட்டும், மஹிந்திரா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஸ்ட்ராங் சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் ஆட்டோ செக்டர் இஸ் லைக்லி டு டூ வெல். இன்னைக்கு கூட அமங்ஸ்ட் டாப் செக்டர்ஸ் வந்து ஆட்டோ ஒரு நல்ல ஏற்றத்தை செஞ்சுட்டே பாக்குறோம். ஸோ ஐ திங்க் ஓவரால் மார்க்கெட்ஸ் அது வந்து எதிர்பார்ப்புக்கு மாறாக இருக்கிறது. ஏன்னா போர் காலத்துல ஆட்டோ செக்டர் டிமாண்ட் வந்து குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் எல்லாம் இருந்த போது இப்படி இருந்திருக்கலாமோ அப்படின்னு நம்ம நினைத்திருக்கிறோம். பட் நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான சேல்ஸ் நம்பர்ஸ் தான் வந்துருச்சு. ஸோ விச் மீன்ஸ் அவங்களோட Q1 ரிசல்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடும். அண்ட் தட் ஐ திங்க் வில் புஷ் அப் தி ஆட்டோ செக்டர். ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இப்போதைக்கு ஆட்டோ செக்டர் இருக்கிறது. அண்ட் நீங்க ரோட்ல பார்த்தாலே சிவி ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னாலே நமக்கு வந்து கூடுதலாக டிராபிக் டைம். அது ஆஃப்கோர்ஸ் மெட்ரோ ரயில் கட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு புறம் வைத்தாலுமே நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் அந்த ரோட் கூட தான் இருக்கு. அது ஒன்றும் குறைஞ்ச பாடா எனக்கு தெரியல. ஸோ ஆக்சுவலி பீப்புள் ஆர் கன்சியூமிங் மோர் வெஹிக்கல்ஸ். மோர் அண்ட் மோர் வெஹிக்கல்ஸ் வந்து வாங்க தான் இருக்கிறாங்க. ஓவரால் அந்த செக்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்பர்ஸ் ரிலீஸ் பண்ணதையும் ஸ்ட்ரென்த் கொடுக்கிறது. ரிசல்ட்ஸ் வரும்போது அந்த ஸ்ட்ரென்த் வந்து அந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கும். ஸோ பிரைஸ் அப்ரிசியேஷன் இல்ல செக்டரல் மூவ் வந்து டெஃபினட்டா பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. சரி, ஓகே ஃபைன் சார். அப்ப இதுல இந்த செக்டார்ல முதலீடு பண்றது சரியானதா இருக்கும் இந்த காலகட்டத்துல. சேல்ஸ் நம்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆமா, கன்ஃபர்மேஷன் வந்து ரிசல்ட்ஸையும் பார்த்துட்டு நீங்க முதலீடு செய்யலாம். அந்த செக்டார்ல எந்தெந்த கம்பெனி சார் ப்ராமிசிங்கா இருக்கு? நீங்க நம்ம தான் சொல்லிட்டோமே, மஹிந்திரா, மாருதி சுசுகி, டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள், ஹண்டை, இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்கா தானே இருக்கு. Go ahead. கனகராஜன் பாலகிருஷ்ணன் வந்து ஐடி பங்குகளில் குறிப்பாக இன்போசிஸ், டிசிஎஸ் வாங்கிய விலையை விட போர்ட்போலியோவில் 20% மேல் கீழே உள்ளது. இந்நிலையில் மேற்கொண்டு விலை சரிவில் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. அச்சமயம் விலை இறங்க அதில் சிறிதளவு முதலீடு செய்வது சரியா? டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் ஸ்ட்ராட்டஜி உதவுமான்னு கேட்டிருக்காரு சார். நீங்க அதை வாங்கி வச்சிருக்கிறது இனிமே ஆவரேஜ் பண்ணலாமா அப்படின்றது ஐ திங்க் அது வந்து ஒரு கிரே ஏரியா, பர்டிகுலர்லி இன் தீஸ் ஐடி ஸ்டாக்ஸ். ஏன்னா இந்த ஐடி நம்ம ஆல்ரெடி நேற்றைய ஷோ கூட நம்ம பேசியிருந்தோம். ரீஇன்வென்ட் பண்ணி அவங்க புதுசா அதை ரீஇன்வென்ட் பண்ணி வரும்போது தான் அதோட வேல்யூ வந்து அன்கார்க் ஆகும்ன்றது நம்ம பேசியிருந்தோம், அந்த ஏஐ சார்ந்து இருக்கக்கூடியது. அதே சமயத்துல ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு புது முதலீடாக நம்ம பார்த்து முதலீடு செய்யலாம். ஏன்னா இந்த கம்பெனிஸ் ரீஇன்வென்ட் ஆகி ஏஐ குறித்து கேப்பபிலிட்டியா பில்ட் பண்ணி வரதுக்கான அந்த நேரம், அந்த கால அவகாசம் அந்த ஸ்டாக்ஸ் கொடுத்தா ஓரளவுக்கு பவுன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. அதை போய் ருபி காஸ்ட் ஆவரேஜிங் பண்ணுன்றது சொல்றதை விட நீங்க வந்து இந்த ஒரு யோசனையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரி ஸ்டாக்ஸ்ல வந்து ஏன் முதலீடு செய்யக்கூடாதுன்றது நீங்க நினைச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதுவே ஒரு பெட்டர் ஆப்ஷனா நமக்கு தோணும். இதை வச்சு இன்னொரு நேரம் கேள்வி கேட்டிருக்காரு சார். ஆபிரகாம் பாஸ்கர் நேயர் வந்து 3000 ரூபாய்க்கு வாங்கிய டிசிஎஸ், 1400 ரூபாய்க்கு வாங்கிய இன்போசிஸ் இன்னும் ஹோல்டு பண்ணணுமா, செல் பண்ணிட்டு வெளியேறணுமா? ஏனென்றால் டிசிஎஸ் 1500க்கு கீழ், இன்போசிஸ் 750க்கு கீழ் வர வாய்ப்பு இருப்பதாக தோன்றுகிறதுன்னு போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அவங்களோட ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்றத பாருங்க. இன்னைக்கு கூட ஐடி செக்டர் வந்து ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் இருக்கு. டிசிஎஸ் எல்லாம் 2000 ரூபாய்க்கு மேல ட்ரேட் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அவசரப்பட்டு இது வர தோன்றது ஐ திங்க் அப்படின்றது ஒரு ஃபீலிங் இருக்கிறதெல்லாம் நெகேட் பண்ணுங்க. இந்த ஃபீலிங்கை வச்செல்லாம் நம்ம வந்து சந்தையில ட்ரேடே பண்ண முடியாது. தயவு செஞ்சு ரிசல்ட் வர வரைக்கும் காத்துருங்க. ரிசல்ட் வந்து இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏர்லி ரிசல்ட்ஸ், அதாவது முதலே ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த ரிசல்ட்ஸை பார்த்து ஒரு முடிவு எடுத்துலாம். அது வந்து நிஜமாவே அந்த டைரக்ஷன்ல தான் போதா, அவங்க கொடுக்குற கைடன்ஸ் எப்படி இருக்குன்றத நமக்கு அப்போ பார்த்து முடிவு எடுத்துக்கலாம். ஒரு வாரம் 10 நாள்ல அந்த ரிசல்ட் வந்துடும், பார்த்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம். ஃபீலிங்கை நம்பி எந்த ட்ரேடும் பண்ணிடாதீங்க. லெட் தி நம்பர்ஸ் ஜஸ்டிஃபை யுவர் டிசிஷன். ஓகே, என்னில இருந்து சார் வரப்போகுது? ரிசல்ட்ஸ் வந்து 8th 9th இருந்து ஆரம்பிச்சிடும். 8th 9th இருந்து ஆரம்பிக்க போகுது சார். ராக்கெட்டுங்கிற அக்கௌண்ட்ல இருந்து டோன்ட் பை, ஆமா சார், ஓகே, டோன்ட் பை சில்வர், இட்ஸ் ஹை வால்டைலைட் அண்ட் மிடில் கிளாஸ் ஹேஸ் லாஸ்ட் லாட் ஆஃப் மணின்னு போட்டிருக்காரு. ஆமா, அதாவது அவர் ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காரு, சில்வர் வந்து எந்த கமாடிட்டியுமே ஆக்சுவலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு சிறு முதலீட்டுல இருந்தா அதுல ட்ரேட் தான் பண்ணும். அதுல போய் முதலீடு அப்படின்றத நீங்க செய்யக்கூடாது. சில்வர், கோல்டு மாதிரி ஒரு ட்ரேடிங் ப்ராடக்டா நீங்க நினைச்சீங்கன்னா 2 சைட்லயும் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பீங்க. அதுக்கு மாறா நம்ம சில்வர் வந்து வாங்கி வச்சு அப்படியே ஏறிட்டே இருக்கும் நம்ம நினைச்சோம்னா that becomes a problem. Shares can be invested, commodities must be traded. இதுதான் வித்தியாசம். அந்த ட்ரேடிங் மைண்ட் செட்டோட கமாடிட்டிஸ் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஐ திங்க் இந்த பிரச்சனையே வராது. சில்வர் வந்து இப்போ நல்ல இறக்கத்துக்காக ஃபுல்லா இருக்கிறது. முக்கியமா சில்வர் வந்து ஒரு ப்ரெஷியஸ் மெட்டலை விட ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டலா தான் நம்ம கருத வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இண்டஸ்ட்ரியல் யூட்டிலிட்டி ஆஃப் சில்வர் வந்து ரொம்ப அதிகமா ப்ரெஷியஸ் மெட்டலை விட. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த குளோபல் டிமாண்ட் வந்து அந்த ஸ்லோயிங் டவுன் ஆஃப் தி எக்கானமி இந்த போர்னால வந்து
இருக்கக்கூடிய அந்த ஸ்லோயிங் டவுன் மாறி மறுபடியும் அந்த வளர்ச்சி பாதையில் செல்லும் பொழுது டெஃபினட்டா சில்வரோட டிமாண்ட் ஏறக்கூடும். பட் ரிமெம்பர் ஒன் திங், தட் சில்வர் அண்ட் கோல்டு கச்சா எண்ணெய் போல ட்ரேட் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ், அது கமாடிட்டி. அது தயவு செஞ்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நீங்க நினைச்சு உட்காராதீங்க. கட்டியா வாங்கி பீரோல வைக்கிறது இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணுங்க. இட் பிகம்ஸ் ஈஸியர் டு ஹேண்டில் இட். ஸ்ரீதர் கோவிந்தராஜங்கிறவரு, கேன் வி இன்வெஸ்ட் இன் எஸ்ஐபி? இஃப் சோ கேன் யூ டெல் மீ ஃபியூ டாப் 5 அப்படின்னு போட்டுருக்காரு. 5 எஸ்ஐபி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. நான் சொல்றதை விட அவருடைய நோக்கம் என்ன? எஸ்ஐபி நேரங்காலம் கிடையாது. ஐ மீன் இது ஒரு டைமிங், இந்த நேரத்தெல்லாம் பண்ணும் அப்படின்றது. பட் ஐடியலி மார்க்கெட் லோல இருக்கும் போது எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதெல்லாம் ஒரு ஃபேவரபிள் வியூ பாயிண்டா நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. which I think is fine, acceptable. ஸோ நீங்க எந்த விதமான எஸ்ஐபி, எந்த கோலுக்காக நீங்க அந்த எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணோன்றதை நீங்க ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுங்க. அண்ட் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 to 7 years நான் அதை தொடர்ச்சியாக முதலீடு செய்வேன் என்பதையும் ஒரு உறுதி எடுத்துட்டு தான் நீங்க அந்த எஸ்ஐபிக்குள்ள வரணும். ஏன்னா இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன், இவருக்கு எவ்வளவு வயசு இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் நான் குறைய சொல்ல, பட் அவங்க சந்தை வீழ்ச்சி இருந்தா எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. எஸ்ஐபியை ஸ்டாப் பண்றது அப்படின்றது ஒரு பேட் ஐடியா. ஏன்னா எஸ்ஐபியோட அந்த ஃபங்க்ஷனாலிட்டியே மார்க்கெட் சரிவுல தான் அட்வான்டேஜ் கிடைக்கும். அதுதான் ருபி காஸ்ட் ஆவரேஜிங்ல டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் நம்ம சொல்றது. ஸ்டாக்ல பண்ணலாம்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதே தான் எஸ்ஐபில பிராக்டிஸ் பண்றோம். சந்தை வீழ்ச்சி வரும்போது கூடுதலாக யூனிட் கிடைக்கும், சந்தை ஏறும்பொழுது குறைவான யூனிட் கிடைக்கும். பட் ஓவராலா நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கும் பொழுது நம்மளோட டோட்டல் weighted average of the price will be much lower than what the market is offering. அதுதான் நமக்கு கெயினா வரும். பட் இது ஒரு நீண்ட கால அடிப்படையில நம்ம செய்ய வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரின்சிபல். அதனால எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் 5 to 7 years தொடர்ச்சியாக நம்ம இருக்க போறோம்ன்றதை முடிவு பண்ணுங்க. எஸ்ஐபி பர்ஃபார்மன்ஸே நீங்க பாத்துக்கலாம். அது ஜஸ்ட் இட் இஸ் ஆல் அ கூகுளபிள் இன்ஃபர்மேஷன் டுடே. ஆம்ஃபி வெப்சைட்டுக்கு போகலாம், மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கிரீனருக்கு பார்க்கலாம். நீங்க எப்படி வேணா நீங்க புரோக்கர் கிட்ட, நீங்க ட்ரேட் பண்ற புரோக்கர் கிட்டே டாப் லிஸ்டட் புரோக்கிங் சைட்ல வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்ல போய் நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மிங் எஸ்ஐபிஸ், அது ஈக்விட்டி, டெட், வாட்எவர், அது பேலன்ஸ்டு இன் விச் எவர் ஃபார்ம் ஆர் ஃபேஷன், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், எந்த விதமான ஃபண்ட்ஸ் வேணும்ன்றதை நம்ம முடிவு பண்ணிட்டு எந்த கோலுக்காக இது முதலீடு செய்ய போறோம்னு டிசைட் பண்ணிட்டு தான் ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ண வேண்டும். ஸோ இந்த பதில் எல்லாமே இல்லாம ஒரு 5 எஸ்ஐபி சொல்லுங்க, நான் எந்த அடிப்படையில இது சொல்ல வேண்டும்ன்றது ஐ திங்க் இஸ் a tough question to answer. ஏன்னா 45 ஏஎம்சிஸ் இருக்கிறது, 1600 ஸ்கீம்ஸ் மேல இருக்கிறது, எல்லாத்துலயும் எஸ்ஐபி இருக்கிறது. இப்போ இதுல இருந்து நம்ம சூஸ் பண்றது எது? ரிட்டர்ன்ஸை பார்க்கவா, இல்ல ஃபண்ட் AUM பார்க்கவா, இல்ல கோல் பேஸ்ட் பார்க்கவா அப்படின்றது. ஸோ ஆல் ஆஃப் திஸ் ரிக்வயர்ஸ் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 30 minutes to 1 hour யோசிச்சுட்டு தான் முதலீடு செய்ய வேண்டும். அதனாலதான் குறிப்பிட்டு இந்த எஸ்ஐபில பண்ணுங்க, இல்ல இந்த ஃபண்ட்ல பண்ணுங்கன்னு சொல்லாம இந்த பதில் நான் சொல்றேன். சிவி, ஓகே சார், ரொம்ப நன்றி சார். பல கேள்விகள் ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப ஆழமா பதில் சொன்னீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தமிழக மக்களின் அபிமான தங்கமயிலில் ஆனந்தம் பொங்கும் பொன்னான ஆடி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. தங்கம் கிராமுக்கு 300 முதல் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை ஜூலை 31 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.